Hello everyone. In the video number 2022 to 23 CBSE sample paper la vanda ratio analysis problem பார்க்கலாம். இதுல வந்து interest coverage ratio கண்டுபிடிக்கணும். net profit after tax கொடுத்திருக்காங்க. 10% debentures value 1 crore கொடுத்திருக்காங்க. tax rate இருக்கு. இது ஒரு MCQ question. So first வந்து interest coverage ratio ஓட formula என்ன அப்படினா profit before interest and tax divided by interest on long term debt. Interest on long term debt வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து long term debt வந்துட்டு debentures இந்த வேல்யூ 1 crore 10% calculate பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் வரும்? interest on long term debt வந்துட்டு 1 crore 10% வந்துட்டு 10 lakhs. ஸோ உங்களுக்கு எப்பவுமே 10% அப்படின்னு கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இருக்கிற வேல்யூவில் ஒரு 0 மைனஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அது தனியாக கால்குலேட் பண்ணணும்னு கிடையாது. இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். நமக்கு கொஸ்டினில் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு பிஃபோர் டேக்ஸ் வேணும். அப்போ ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸை வந்து 100ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டேக்ஸ் வந்து 40. ஸோ டேக்ஸ் மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 100 அப்படின்னா 40% தானே. அவுட் ஆஃப் 100 40 rupees வந்து டேக்ஸு. இப்போ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், டேக்ஸ் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் விச் இஸ் 60. இப்போ 60 வந்து நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க விச் இஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். 60க்கு நமக்கு 12 lakhs கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அசம்ஷன் தான், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நமக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் தானே வேணும் ஃபார்முலா படி. அப்போ 100க்கு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 60x is equal to 12 lakh into 100 into 100 is equal to 60x. இப்போ இந்த 60 இங்கே கீழே வருமா? ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. 60 இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். டிவைடட் பை 60. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்? 100. அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் தான் எக்ஸு. நமக்கு இப்போ வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 20 lakhs. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் தான் 20 lakhs. இதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ்னு இருக்குது நமக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது கூட நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே 10 lakhs. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். interest coverage ratio is equal to profit before interest and tax எவ்வளோ? 30 lakhs divided by interest on long term debt which is 10 lakhs. அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 3 times. இது ஆன்சர். பட் MCQ அப்படின்றப்ப நீங்கள் இவ்வளோ தூரம் ஸ்டெப்ஸ்லாம் போடவே கூடாது. நான் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக ஃபார்முலா மைண்டில் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லாங் டேர்ம் டெட் வந்து 10% ஆஃப் 1 crore 10 lakhs அப்படியே கீழே 10 lakhs சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். நீங்கள் இதெல்லாமே வந்து 60க்கு அதாவது 100 minus 40 14 டேக்ஸ் ரேட் இருக்கப்பே 100 minus 40 60க்கு 12 lakh அப்படின்னா 100க்கு எவ்வளோ எக்ஸ் அப்படி டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து 20 lakhs வந்துருக்கணும். ஸோ 20 + 10 அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிவிட்டு மேலே 30 போட்டிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 3 times வரும். இவ்வளோ லென்த்தி ப்ராசஸ்லாம் பண்ணக்கூடாது. ஃபார்முலாஸ்லாம் எழுதணும் கிடையாது MCQக்கு.